வணக்கம் நண்பா. 17/7 கேஎல் கெஸ்ஸிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று போய்ட்டு வந்துடுவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதியோட சார்ட்டு, இது பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியோட சார்ட்டு. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன், 16ஆம் தேதியே இங்கே பாருங்கள், இந்த கலரில் இந்த பாக்ஸில் தான் ரிசல்ட் அடிப்பாங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக தனியாகவே கொடுத்துருப்பேன். பார்த்தீங்களா, நேற்று அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்களா? அதான் நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கெஸ்ஸிங் மிஸ் ஆகிருக்கும். இப்போ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோம், முடிஞ்ச அளவுக்கு இங்கே பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு 412 812 912 கொடுத்தோம். ஏபியில் இந்த 8 6 நம்மளை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணிச்சு. அப்பயும் பி போர்டில் ஒரு 8 ஒரு 7 இன்றைக்கி உள்ளே இதுதான் வரப்போகுதுன்னு ஓரளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக கொடுத்தோம். ஆனால் அவன் அடித்தது வந்து 2 அடிச்சிட்டான், 2 மாற்றி வச்சிட்டான். இதேமாரி ஒரு சார்ட்டு இதே கெஸ்ஸிங் இதுக்கு முன்னால் கொடுத்துருப்போம், 2 கொடுத்துருப்போம். ஃபுல்லாக 2 வச்சு தான் கொடுத்துருப்போம். நம்ம சேனலில் வேணால் போய் பாருங்கள், ஓகேவா? இது அந்த 16ஆம் தேதியோட சார்ட்டு. இப்போ அதுலேயும் என்ன கொடுத்தோம், அன்றைக்கி ரிசல்ட்டு எங்கே பாருங்கள், கரெக்டாக நம்ம எடுத்துன்னு வர சார்ட்டு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். 9878 இப்படி தான் அடிச்சிருக்கான். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் நண்பா, நம்ம சேனலுக்கு புதுசாக வராங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சார்ட்டு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இந்த 15 நாளுக்கு அப்புறம் இந்த சார்ட்டு வந்து ஒன்லி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் தான் நான் தருவேன். இதோட வேல்யூ என்னான்னு இன்னும் ஒரு 2-3 நாள்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி அடிக்கிறாங்கன்னு, ஓகேவா? இது இன்றைக்கி 18ஆம் தேதி இன்றைக்குள்ளே சார்ட்டு நண்பா. இப்போ இன்றைக்கி ரிசல்ட் வந்து இந்த சார்ட்லேருந்து தான் அடிப்பாங்க. இந்த சார்ட்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன், ஓகேவா? எப்படி எடுத்திருக்கேன்னா, அதான் உங்களுக்கு வீக்லி சார்ட்டும் தெரியும். இப்போ வீக்லி சார்ட் எப்படி அடிக்கணும்னு தெரியும் உங்களுக்கு. வீக்லி சார்ட்டு நமக்கு லாஸ்ட்டாக 4 அடித்தாங்க. இப்போ 4ன்னும் போது நமக்கு 4 இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ 4 இந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு 8லேருந்து ஸ்டார்ட்டு நண்பா. அதேமாதிரி இந்த இடத்துல வந்து ஆல் போர்டு கொடுப்போம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா, எந்த போர்டில் வந்துச்சுனாலும் கன்ஃபார்ம் மிஸ் பண்ணுறாதீங்க, எடுத்துங்க, ஓகேவா? இப்போ வந்து இந்த 4 டிஜிட்டை நோட் பண்ணிங்க நண்பா. கரெக்டாக பாருங்கள், 2250 2251 5223 2253. அப்புறம் இங்கே ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன் நண்பா, 3 டிஜிட்டில் 521 520 898 988. இன்றைக்கி உள்ள நம்பர் இதான் நண்பா. நம்ம சேனலில் தயவு செஞ்சு ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு எடுத்து வீடியோ போடுறேன். நாளைக்கு வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த சார்ட்டு எப்படி, அந்த சார்ட்டு லாஸ்ட் வீக் என்ன அடித்தாங்க அதெல்லாம் க்ளியராக சொல்லி போடுறேன் நண்பா, ஓகேவா? இப்போ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இந்த நம்பர் உங்கள் கணக்கில் இந்த நம்பர் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணுறாதீங்க நண்பா. இங்கே கொடுத்துருக்கேன், உங்கள் கணக்கில் இந்த நம்பர் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணுறாதீங்க. டெய்லி சார்ட் படி நமக்கு சி போர்டில் 3 வருது. 3 வச்சு இதை எடுத்திருக்கேன். எப்படி எடுத்திருக்கேன்னா உங்களுக்கு தெரியும், 3 நம்ம இருக்கிற இடத்துல இதை அண்டர்லைன் பண்ணிட்டு, கரெக்டாக அந்த 3 இருக்குல்ல, 3 இருக்கிறத அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிட்டு 3க்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வைக்கணும் நண்பா. எப்படி வைக்கணும்னா, அதை வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு நம்பர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னும் போது தான் பாருங்கள், பிசின்னு இப்படி எழுதிட்டு, இப்போ நமக்கு 3 சி போர்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சா, 7313. அப்புறம் நமக்கு 3 எங்கே இருக்குது, 3 எங்கே இருக்குது, 63 இப்படி வைக்கணும் நண்பா. இப்போ இது வந்து பிசி, இப்படி தான் வைக்கணும் உங்களுக்கு. அப்படி இல்லை உங்களுக்கு எனக்கு வந்து இப்போ ஏ போர்டு 6 கன்ஃபார்ம் ஆகுதுன்னா 4 டிஜிட்டுக்கு நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, 3 எடுத்து 4 டிஜிட் இப்படி போட்டு, இப்போ நம்ம 6 கன்ஃபார்ம் ஆகுது ஏ போர்டு, இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், 567636 இப்படி வைக்கணும். இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு 4 டிஜிட்டுக்குள்ள நம்பரும் ஏ போர்டுக்குள்ள நம்பரும் வந்துடும் நண்பா, ஓகேவா? இப்போ அதான் இன்றைக்கி கெஸ்ஸிங் கொடுத்துட்டேன். நாளையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக போடுறேன். நம்ம சார்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே வேலை செய்யுது. ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலரில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ரெட்டில் இருந்து தான் எடுத்து அடிப்பாங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்கோசரம் தான் ரெட்லேயே எழுதியிருக்கேன். 2 நாள் வீடியோவை கூட போய் பாருங்கள், கரெக்டாக அந்த ரெட்டில் உள்ள நம்பர் தான் அடிச்சிருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணி இதை எடுத்துருக்கோம், ஓகேவா நண்பா? இது எடுத்துருக்கோம். டிஸ்பிளேயில் நம்பர் தரேன், பொறுமையாக உங்கள் கணக்கில் வர நம்பரை மட்டும் போட்டு விளையாடுங்க. நம்ம சேனலுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணுங்கள்.
கன்ஃபார்ம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ்ஸிங்கும் பாருங்கள், நம்ம சார்ட்டில் இருந்தும் எடுங்க, மிஸ்ஸே ஆகாது. ஓகேவா நண்பா? நாளைக்கு பார்ப்போம், இதோட நல்ல கெஸ்ஸிங்காக பார்ப்போம். இன்றைக்கி அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓகே பாய்.